அமெரிக்காவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் ஷட்டவுன் நோக்கி போறது. அது பணம் இல்லை கவர்மெண்ட் செலவு பண்றதுக்கு. ஸோ ஃபண்டிங் பாஸ் ஆகல. ஸோ ஷட்டவுனை நோக்கி போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, நம்ம ஷட்டவுன் ஆக போறோம் தெரியுது. ஏன்னா நம்ம பில்லை பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணோன்னா 60 ஓட்டு வேணும். செனட் சபையில எங்க ஓட்டு வரமாட்டேங்குது. 60 ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. 50 ஓட்டு கிடைக்குது, 57 ஓட்டு கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டவுன் தான் போல தெரியுது. அக்ரிமெண்ட் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக மாட்டேங்குது. 2 தடவை பில்லை செனட் சபைக்கு கொண்டு போகணும். 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டவுனை ரத்து பண்ணுறதுக்கும் பணம் ரன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிற கேட்டோம். 45 ஓட்டு 47 ஓட்டு கிடைக்குது. 60 ஓட்டு கிடைச்சாதான்னு பாஸ் ஆகலை போல தெரியுது. அதனால பார்சியல் ஷட்டவுன் இப்போதைக்கு நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க அக்டோபர் 1. ஸோ அக்டோபர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கொஞ்சம் ஃபெயிலியர் ஸ்டேட்டாக மாறப்போகுது. ஸ்டேட் ஆஃப் ஃபெயிலியர். இதனால என்ன நடக்கும்னா இன்வெஸ்டர்ஸுக்கு பயம் வரும். என்ன அரசாங்கம் ரன் ஆகிறதுக்கே காசு இல்லை, பாஸ் ஆகலைன்னா இதெல்லாம் என்ன ஒத்துமையா நாட்டை ரன் பண்ணுவானுங்களா அப்படிங்கிறது போல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சங்கள் வரும். ஸோ அப்படி அச்சங்கள் வருது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னா டாலரோட ரேட்டு என்ன ஆகுமோ தெரியலையே அப்படிங்கோல இருக்கு. ஏன்னா டாலர் வந்து பண்ணா ஒன்று டங்குன்னு கீழே இறங்கிடும், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, பிரிக்ஸ் நாடுகளுக்கு இவரே வந்து பண்ணா வழித்தடம் அமைச்சு தராரு. இப்போ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ யூடியூபே இருக்குது, வீடியோ போடுறோம், ஒரு $100 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்பி இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. $100 நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன். தோராயமா ஒரு 8000 ரூபா வருமா? அப்படி ஒரு நம்பிக்கையில் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஓகே வரும் அப்படிங்கிறது போல. இப்போ ஷட்டவுன் ஆகி போச்சு அக்டோபர் மாசத்துல. இப்போ எப்படி நாடு ரன் ஆகாது, மோசமான விளைவுகள் இருக்கு. அரசாங்கம் எதுவுமே அரசாங்கம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எந்த நபர்களுக்கு சம்பளம் எதுவுமே வராது. ட்ரம்ப் அவர்கள் மீட்டிங் போட்டுக்கிறாரு, ஹெக்ஸத் அவர்கள் மீட்டிங் போட்டுருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள அமெரிக்கா வரப்போகுது. ஸோ ஒரு வேளை அப்படி நடக்குது அப்படின்னா அமெரிக்காவோட பணம் 8000 ரூபா வரும்னு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2000 3000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண முடியும்? அப்புறம் டாலர்லாம் வீணா போச்சா? டாலர் நம்பி இருந்தவங்களாம் போச்சா அப்படிங்கள இருக்குமா? ஸோ இப்போ இது போல தான். ஸோ டாலரோட காசு வீழ்ச்சி நோக்கி போக போக பல நாடுகளும் டாலரை ஏன் பயன்படுத்தணும், ஸ்திரத்தன்மையோடு இல்லையே அப்படிங்கிறது போல பல நாடுகளும் டாலர்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சிறப்பான வழிமுறைகளை அமெரிக்க தரப்பு ஏற்படுத்தி தராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனால் கான்சிக்வன்சஸ் என்ன வேணா நடக்கலாம். இவங்க இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் யோசிச்சிருப்பாங்க. இதுக்குன்னே வந்து பண்ண உட்காந்து யோசிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு குழுக்கள் இருப்பாங்க. இதனால என்ன நடக்கும், இப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட பல மடங்கு யோசிச்சு வாழ்ந்தே முடிச்சுட்டு வந்துடுவாங்க. 60 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், இப்போ ஒரு விஷயம் செஞ்சா 60 வருஷம் கழிச்சு இதோட ரிசல்ட் என்னன்றது யோசிச்சு வாழ்ந்தே முடிச்சுட்டு வந்து இப்போ உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் டேங்க்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்ன பர்சன்டேஜ் நம்ம நாட்டுக்கு இதனால ஏற்படும், இழப்புகள் ஏற்படும், என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அவங்க யோசிப்பாங்க. இப்போ இது போல நடக்குது, இதுல என்ன வேணா நடக்கலாம். பட் ஆனால் இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை உலகம் முழுவதும் பிரச்சனைகள் இனிஷியேட் ஆகிறதுக்கான தொடக்க புள்ளியா இது அப்படின்ற கேள்விகள் வருது. என்னன்னா இப்போ யூஎனை க்ளோஸ் பண்ணும். யூஎனுக்கு ஷார்ப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள், பல அமைப்புகள் இந்த இதுக்கெல்லாம் வந்து பண்ணா அமெரிக்கா ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க நாட்டுக்கே ரன் பண்றதுக்கு காசு இல்லையப்பா, நாங்க எப்படி எல்லாத்துக்கும் ஃபண்டிங் கொடுக்கறது அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவாங்க அமெரிக்கா. ஸோ அது போல பல நாடுகளுக்கும் போகக்கூடிய வேணுங்கிற காசு மட்டும் போயிட்டு இருக்கு. மற்ற காசெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஆப்பிரிக்கால ஃபுட்டுக்காக வந்து பண்ண பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யுஎன்ஹெச்ஆர்சி, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது போல பல அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் போல பல வகையான பலதரப்பட்ட அமைப்புகள் இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வேணும். பணங்கிறது அமெரிக்கா அதிகமாக கொடுப்பாங்க, சீனா கொடுப்பாங்க, ரஷ்யா கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பண்ண யார் பணம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றபடி தான் அந்த அமைப்புகள் ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல பலர் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ அமெரிக்கா ஃபண்டிங் பண்ணதை நிறுத்துவாங்க. ஸோ ஒரு பெரிய நாடு ஃபண்டிங் பண்ணுறது நிறுத்துறாங்க அப்படின்னா சுமை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு போகும். ஸோ இப்போ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபண்டிங் பண்ண அமெரிக்கா கொடுக்கல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க நாடுகள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா இது போல தனியார் அமைப்புகள் இந்த என்ஜிஓஸ் அப்படிங்கிற இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஏங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. காசு இருந்தால் தான் நன்மைகள் செய்ய முடியும், உதவிகள் இல்லைன்னா நன்மைகள் செய்ய முடியாது இல்லையா. ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்போ என்ன யூஎன்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் பலவிதமான நபர்கள் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அமெரிக்கா ஷட்டவுன் ஆச்சுன்னா மிக பெரும் பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அது நன்மையா தீமையா என்ன நடக்கும் பார்த்தலாம். அடுத்து
பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் தரப்புலேருந்து அலறல்கள் வந்திருக்கு. அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா என்னன்னா, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, ரஷ்யாவோட யூரோப்பியன் யூனியன் கமிஷன் பிளான் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரஷ்யாவோட காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பரேஷன் லோனை உக்ரைனுக்கு தர போறீங்களா, இல்லை என்ன நினைப்பாங்க உலகத்தில் இருக்கிறவங்கலாம், நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் போயிரு, டென்மார்க் என்னங்க நீங்களா சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படிலாம் ரஷ்யாவோட அசட்டை ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை நம்ம பிடிங்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஏன்னா பிரான்ஸோட நாட்டில் இருக்கிறவங்க பிரான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கவலை இல்லை. இப்போ இந்தியா, சைனா இது போல நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்னா பிரான்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்களே, நாளைக்கு நம்மளுக்கும் இதே நிலைமை தான் போலையே அப்படிங்கிறது போல பயப்படுவாங்களே. இப்போ எப்படி அமெரிக்கா ஷட் ஆகுது, இன்வெஸ்டர் பயப்படுவாங்க, அதே போல தான் நீங்கள் நம்ம காசெல்லாம் சண்டை அப்படிங்கிறதுனால எடுத்து திருடி அவங்களே வச்சுக்குவாங்க போலையே அப்படிங்கிறது போல அந்த நாட்டோட நம்பகத்தன்மை போயிடும் இல்லையா. இதனால யூரோப்பியன் யூனியன் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கே வந்து பண்ண ஆபத்து, பேராபத்து, இது போல எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும் போல இமானுவேல் மேக்ரான் அவர்கள் சொல்ல. யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு இல்லை. அதுக்கு மரியா ஜரக்கோ அவர்கள் ரஷ்ய தரப்புந்தே சொன்னாங்க, சாகோஸ் வெடிக்கும் அப்படிங்கிறது போல இவர் சொன்னதுக்கு சாக்கோஸ்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது போல தான் நாங்கள் திருப்பி செய்வோமே தவிர, நீங்கள் எங்கள் காசு எடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் காசு எடுத்துக்கோ, அவ்வளோதான் செய்வோமே தவிர மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் சாக்கோஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது போல மரியா ஜார்கோ அவர்கள், அதாவது சாக்கோஸில் சாஹோஸ் அப்படிங்கிற சாகியே இது போல் சாஹோஸ் ஆயிரும் அப்படிங்கிற சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அவங்க நம்பிக்கையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பணத்தை எடுத்துக்கிறதுக்கு லவுட்டிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ காஜா காலஸ் அவர்கள் திரும்பி வந்திருக்கிறாங்க. அது ரஷ்யாங்கிறது தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் யூரோப்பியன் யூனியன்லாம் டுகெதராக ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சாங்ஷன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம், அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை பார்க்குறோம், உக்ரைனோட துணை நிற்கிறோம், உக்ரைனுக்கு உதவியே தீரும். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை பணத்தை கொடுக்காம விட்டோம் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட டாக்ஸ் பேயர்ஸ் மணி தான் அப்புறம் போகும் அப்படிங்கிறத இவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. ஒன்று ரஷ்யாவோட பணம் கொடுங்க, வச்சிருப்பீங்களா, அது ரஷ்யாவோட பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுங்க, இல்லை யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய டாக்ஸ் பேயர்ஸ் பணத்தை எடுத்து கொடுங்க அப்படிங்கிற பண்ணது எதுவோ ஒன்று கொடுத்தாங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அடுத்தது ஒண்டர்லா அவர்கள், ஒண்டர்லா அவர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம போன பதிலே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் யூரோ அளவுக்கான உதவிகள் வருது அப்படின்னு. இல்லை 2 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ட்ரோனுக்காகவே போகுது. இது ரஷ்யாவோட பணத்தை எடுத்து அமுக்கியிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்து உக்ரைனுக்கு உதவி பண்ணி இது போல் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஒரு அமைப்பு உருவாக்கி அது எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு அந்த முடிவுகளை அவங்களால தீர்மானமாக எடுக்க முடிய மாட்டேங்குது. எடுத்தாங்கன்னா தான் என்ன ஏதுங்க தெரியும், இல்லைன்னா சிக்கல் தான். அடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஜிரான் ட்ரோன்கள்லாம் பயங்கர ஸ்மார்ட்டாக மாறிடுச்சுங்க. அது வாட்டுக்கு எங்கேயோ பறந்துட்டு இருக்குதுன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நிப்பாட்டி வச்சுக்கிற ட்ரெயினில் போய் அடிக்கிறது வேற. இந்த ட்ரோன் என்ன பண்ணுது, மூவ் ஆகிட்டு இருக்கிற ட்ரெயினில் வந்து பண்ண எங்கே போய் அடிக்கணும், எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது போய் அடிக்குது. ஸ்மார்ட்டான ட்ரோனாக மாறிடுச்சு ஜிரான் ட்ரோன்கள். அதுவும் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் மேலே அட்டாக் பண்ணுது. இதுக்கான வீடியோ பதிவுகள் வருது. இந்த வகையான ஜிரான் ட்ரோன்களுக்கு இப்போ நைட் விஷன் கேமரா வந்துடுச்சு. எஃபிவி ட்ரோன்களில் நைட் விஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஃபிவி ட்ரோன்களில் நைட் விஷன் வரும்போது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ஜிரான் ட்ரோன்களுக்கு நைட் விஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பம் இதுலேயே இருக்கிறதுனால எதை அடிக்கணும் எதை அடிக்கூடாதுன்ற முடிவுகள் இதுவே சட்டுன்னு எடுத்துட்டு வேலையை பார்க்கறதுனால இதை தடுக்க முடிய மாட்டேங்குது, இழப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இந்த ஜிரான் ட்ரோன் போய் அடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அது யோசிச்சுன்னா, இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் இருக்குது, அதனால தெரிஞ்சுக்கிட்டு ராணுவம் பயன்படுத்துன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரோன் வந்து பண்ணால் போய் தாக்கி இருக்குது. அதுவும் செர்னிகிவ் பகுதியில் இந்த செர்னிகிவ் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ரஷ்யாவோட பார்டர்லேருந்து 150 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ட்ரெயின் வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஜிரான் ட்ரோன் அடிச்சிருச்சு. இப்போ உக்ரைனோட தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது என்விடியாவோட ஜெட்சான் ஒரின் அந்த ரக
கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஜிரான் ட்ரோன்கள்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. என்விடியா ஜெட்சன்கிறது யாரோட நிறுவனம்? அமெரிக்காவோட ஒரு நிறுவனம். அமெரிக்கா இது போல ஏற்றுமதி பண்ணக்கூடாது, ஏஐ உருவாக்கக்கூடிய சிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தடைகள் போட்டிருக்காங்க. சீப்பான சிப்பை தான் ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. அது சைனா வாங்கிறதுக்கு சிக்கலா இருந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி ரஷ்யாவோட ஏஐ ட்ரோன்களை சிக்கிச்சு? இது வேணுக்குன்னு ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்களா, இல்லை எப்படி அமெரிக்கா மேல குற்றச்சாட்டுகள் வைக்கணும்னு சொல்றாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இது போல ஏஐ மாடியூல யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்பு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உக்ரைன் ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரோன்கள் எல்லாமே ஸ்மார்ட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. களத்தில் ஃப்ரண்ட் லைனில் 200 கிலோமீட்டர் தான் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ரஷ்யாவோட ஜிரான் ட்ரோன்கள் தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பகுதிகளில். ஆனால் வழக்கம் போல குற்றச்சாட்டுகள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்புலேருந்து, இந்த ட்ரெயினில் தானியங்கள் வந்தது, அதை அடிச்சு போடிச்சுங்க அப்படிங்கிற இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் போலீஸ் தரப்பு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஒட்டியத்தானே காட்டினீங்க, மறு ஒட்டியை காட்டுங்க அப்படிங்கிற பலர் தரப்பு வந்து கேட்டு இருக்காங்க. ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வர மாட்டேது. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் லைக் பண்ணி பிரச்சனை நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.